என்னதான் இருந்தாலும் சீமானு கீழே தான் விஜய் 8 to 10% தான் வாக்கு கிடைக்கும். சீமான்லாம் சரி பச்சோந்தினா அவன் ஃபர்ஸ்ட் தம்பி விஜய தம்பி என் தம்பி மாதிரி அப்படினா விஜய் அரசியலுக்கு தம்பியாவது இதுவாகுதுன்னு சொல்லிட்டு போனானா அவனே ஒரு பச்சோந்தி அவனுக்கு கீழே எங்க தளபதி கால் தூசி அவனா வர மாட்டானுங்க. எல்லாரும் சொல்றாங்க தளபதி அரசியல் ஃபேமுக்காக பண்றாரு. ஏன்னா அவரு சினிமால இருக்கும் போதே ஃபேமஸ் தான், நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காரு. அப்படி இருக்கிறவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மனுஷன் வந்து நமக்காக இன்னைக்கு செய்யறாருன்னா மக்களுக்காக மட்டும்தான் அவர் இன்னைக்கு செய்யறாரு. தளபதி கிட்ட இல்லாத காசா பணமா இன்னைக்கு அவரு ஒரு படம் நினைச்சா 500 கோடிக்கு சம்பளம் கொடுக்க டைரக்டர்ஸ் நிக்கிறாங்க. அதெல்லாம் உதறிட்டு நான் என் மக்களுக்காக வந்து நின்னு செய்யறேன்டா நின்னுக்கிற எவனா யாருமே வரமாட்டாங்க. நான் இப்ப சொல்றேன் உதய சூரியன் வந்து திருப்பி மறைய போகுது, எங்க டிவிக்கே ஒளிர போகுது அவ்வளவுதான். ஆனா உதயநிதி ஒரு ஆளே இல்லனா உதயநிதி ஆள் இல்ல, அவங்க அப்பா மு.க. ஸ்டாலின் ஒரு ஆளே இல்லனா எங்களுக்கு மேட்ரே இல்லனா. என்னோட முதல் ஓட்டே தலைவா உனக்கு தான் தலைவா, என்னைக்குமே உனக்கு நான் சப்போர்ட்டா நாங்க நிப்போம் தலைவா. லவ் யூ.